படம்ங்கிற ஒரு டைட்டில் வைக்கணும்னு எப்படி தோணும்? ஒரு 1 month முன்னாடி என்ன கார்த்தி நம்ம படத்தோட என்னென்ன படம் ரிலீஸ்னு கேட்டுட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் புஷ்பா 2 உதய் சிரிக்கிறாரு. இல்ல அக்கா கிட்டே அதுதான் இப்ப நான் எதிர்பார்த்தேன். அது சித்திக்கு அப்புறம் அக்கா சித்தியா அதுங்க யாரு? ஸ்ரீதேவி மேம். எந்த ஸ்ரீதேவி மேம்? அப்புறம் கார்த்திக் ஃபைட் கூட அவங்க பாவம் அடி வாங்கிட்டு போகும்போது ரொம்ப நிஜமா கஷ்டமா இருந்தது. அது உண்மையிலேயே நிஜமாவே அடி வாங்கினேன். இந்த மாதிரி வாங்கினேன். நான் மீடியால வந்து வீட்டுக்கு தெரியாம பார்ட் டைமா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். அது வீட்டுக்கே தெரியாது. ஒரு நாள் வீட்டுக்கு லெட்டரே வந்துருச்சு காலேஜ்ல இருந்து. அம்மா கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க படத்துல. ஆக்சுவலா அம்மாவே வந்துட்டாங்க. வணக்கம். क्वेश्चन இப்பதான் வந்து கரெக்ட்டா ஆரம்பிச்சாங்க. நீங்க வந்தாச்சு. பேபி வாய்ஸ் பேசுறீங்களாமா? பாவம் அந்த டைரக்டர் ரொம்ப பாவம். Oh my god. வணக்கம். வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you. ரொம்ப 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 பிடிச்சிருந்தது படம். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் உங்களை தான் கங்க்ராச்சுலேட் பண்ணணும். அண்ட் படம் பாசிட்டிவ் ரிப்போர்ட்ஸ் கேரி பண்ணது எப்படி ஃபீல் பண்றீங்க? நாங்க எதிர்பார்க்காத விட ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு ஃப்ரம் த ப்ரெஸ் அண்ட் மீடியா. ஆல்சோ ப்ரீமியர் ஷோலையுமே வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. நாங்கள் லைக் ஒரு ஹானஸ்டாக நம்ம ஒரு கண்டென்ட் ஒன்று பண்ணி டெலிவர் பண்ணிட்டோம். பட் அவங்க அதை ஏன்னா அதில் ஃபேமிலியும் இருக்குது, அட் த சேம் டைம் ஒரு சினிமா சார்ந்த ஒரு ப்ரொஃபஷனும், அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுன்ற ஒரு சின்ன ஒரு பயம் வந்துகிட்டே இருந்துச்சு. பட் அவங்க ரெண்டுத்தையுமே வந்து ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணி அதை கன்வே ஆகிருக்குன்னு அவங்க சொன்னாங்க. இது வந்து ரொம்ப ஜென்யூன் ப்ராப்ளம். ஏன்னா நம்ம படத்துல பார்த்த டைலாக்ஸ் வந்து நிறைய எங்க வீட்டில் நடந்திருக்கு. நான் வந்து பர்சனலி ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட். ஏன்னா கார்த்திக் வந்து இன்ஜினியரிங் முடிச்சு MBA பண்ணிட்டு வந்தாப்புல யூகேல இருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் படம்னு வாயை திறந்து சொன்னோடனே எங்கள் அம்மா சொன்னது ஃபர்ஸ்ட்டு நமக்கு தேவையா, நீ படித்த படிப்புக்கு ஏதாவது நல்லா வேலை பண்ணு, இது எதுக்கு நமக்குன்னு சொல்லி இப்படி அப்படி ஆகி. பட் டுடே ஹி ஹாஸ் சக்சீடட், எவ்ரிபடி சக்சீடட். ஸோ ஓகே, ஸோ அதே சுச்சுவேஷன் தான் இருக்கும். ஏன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் பிரதர் அட்வொகேட், செகண்ட் பிரதர் IT. ஸோ நான் மட்டும் இதுன்னு சொல்லும்போது ஓ நிஜமாவே வீட்லவே அப்படி? ஆமா எனக்கு. ஓ ஓகே ஓகே, நீங்க ஐடியா? ஆமா. I see ஓகே ஓகே. அப்படி சொல்லும்போது அவரோட கேரக்டர் இவர் பண்ணிட்டாரு, அவர் அண்ணா கேரக்டரை நான் பண்ணிட்டேன், அவர் கேரக்டர் அவரே பண்ணிட்டாரு. ஓகே ஓகே. எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ஒரு இது இருந்துச்சு. பட் அப்படியே ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் அவங்க பார்க்கும்போது சரி ஓகே உனக்கு இன்ட்ரெஸ்டாக தான் பண்ணுறாங்க, கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படியே அவங்க சொன்னதுனால நான் அடுத்தடுத்து அப்படி குட். ஹீரோ சார் நீங்க சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும். ஸ்க்ரீனில் நாங்கள் என்ன எமோஷன்ஸ் காமிச்சோமோ அதை பயங்கரமாக ரிலேட் பண்ணாங்க ஆடியன்ஸ். ஸோ தட்ஸ் வேர் we felt very successful. உதய் சிரிக்கிறாரு. இல்லை அக்கா கிட்டே அதுதான் இப்ப நான் எதிர்பார்த்தேன். அந்த பணிவு அந்த இல்ல அதுதான் பணிவு வந்து இங்கதான் ரெண்டு லெவல் வந்து ஏத்தணும், வால்யூம் வந்து 2 லெவல் ஏத்தணும். ரொம்ப நடிக்கிறாரு, படத்துல நடிச்ச விட இங்க ரொம்ப நடிக்கிறாரு. அதான் எனக்கு வந்து கொஞ்சம் நீங்களே ஷாக் ஆட்டீங்களா மேம்? இல்ல ஷாக்கா தான் இருக்கு. ஆமா, ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் நாள் பார்த்ததுல இருந்து இவர் யாரு என்ன, இதாவது இன்னைக்கு தான் சென்னைக்கு வந்திருக்கேன், எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்ல மாதிரி செட்டில் உட்காந்துருந்தாரு. நான் ஓகே இப்படி ஹீரோவா நடிக்கிறாருன்னா பெரிய ஃபினான்சியரோட பையனா தான் இருக்கணும், இல்லை இன்வெஸ்டர் யாராச்சும் பண்ணிருக்கணும், இல்லை ஏதாச்சும் யூஎஸ்ல இருந்து மணி வரும் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு நான் நைஸா கேட்டேன். பிரதர் நீங்க யாரு, என்ன பண்றீங்க, என்ன பண்ணிருக்கீங்க, ஸோ ஃபேமிலி பேக்ட்ராப் என்ன, அப்பா வந்து டிஸ்ட்ரிபியூட்டரான்னு கேட்டேன். இல்ல ப்ரொடக்ஷனா, 1 by 1 கேட்குறேன். இல்லை அக்கா இருந்தாங்க சினிமாவில், அப்படியே நான் வந்துட்டேன். நியாயமான பதிலாக இருந்து. ஓகே அக்காவை யாரு, மகேஸ்வரிங்க. நான் ரொம்ப நேரம் யோசிச்சேன். பட் ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்க மகேஸ்வரி நேம்ல எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில், அதுக்கப்புறம் இல்லை உங்களை தவிர. கருத்தம்மா நான் யோசிச்சேன் கருத்தம்மா மகேஸ்வரி மேம் இருக்குமோன்னு கேட்டேன் டவுட்ல. ஆமான்னாங்க. அப்படியா பிரதர்? ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். அது சித்திக்கு அப்புறம் அக்கா சித்தியா அதுங்க யாரு? ஸ்ரீதேவி மேம். எந்த ஸ்ரீதேவி மேம்? எனக்கு அதில் கன்ஃபியூஷன். 2 பேர் இருக்காங்க. ஸோ குவீன் ஆஃப் இந்தியன் சினிமான்னு சொல்லவே இல்லை. ஸோ ஷாக் மேலே ஷாக் தான் எனக்கு உதய் பற்றி தெரிஞ்சுக்கிற வரைக்கும். பட் ஹி இஸ் ஸோ ஸ்வீட் ஃபெல்லோ, தேங்க்யூ, டவுன் டு எர்த். அது அவருக்கு வந்து அழகா, அது செட்டில் வந்து கலகலன்னு வந்து இருக்க மாட்டாத மாதிரி இருக்கும். பட் நல்லா என்ஜாய் பண்ணுவார். நாங்கள் பண்ணுற ஃபன்னை வந்து நல்லா விழுந்து விழுந்து சிரிப்பார். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு உதய்க்காக. தேங்க்ஸ். சூப்பர். நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க, ரொம்ப யோசிக்கிறீங்க. சொல்லுங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? உங்க ஓன் ப்ரொடக்ஷன்,
அண்ணா பண்ணியிருக்காரு படம். பெரிய அண்ணா வந்து ஒரு தம்பியா, ஒரு தம்பி. அண்ணா ப்ரொடியூசர், தம்பி டிரெக்ஷன். வெரி நைஸ். அண்ணா பண்ணியிருக்காரு படம் கரெக்ட் தான். என்ன தைரியத்துல எனக்கு சான்ஸ் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. என்ன ஏன் செலக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆப்ஷன்ஸ்ல வேற யாருமே வைக்காம ஸ்ட்ரெயிட்டா என் நேம் மட்டும் தான் எழுதினாங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். எல்லா கேரக்டரும் ஒரு ஆப்ஷன்ஸ் புதுசாக ஒருத்தவங்களை நம்ம கூட்டிட்டு வந்து நீங்க வந்து ஐடில இருக்கீங்க, பிபிஓ வந்துட்டு ஐடின்னு போய் சொல்றீங்க, இதெல்லாம் சொல்றதுக்கு ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கவங்களே கூட்டிட்டு உங்களுக்கு அதுல கொஞ்சம் சேலரியும் மிச்சமாகும். அதை தூக்கி நம்ம ப்ரொடக்ஷன் எதுலையாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் உண்மை. ட்ரைனிங் டைம் பெட்டரா யூஸ் பண்ண நினைக்கிறேன். இல்ல பெட்டரா யூஸ் பண்ண சூப்பரா நினைக்கலாம். யூஸ் பண்ணிருக்கீங்க. நான் ரொம்ப சர்ப்ரைஸா வந்து பார்த்திபன்ட்ட பார்த்தது, எவ்வளோ டயலாக் கொடுத்தாலும் எல்லா டயலாக்லயும் ஒரு வார்த்தை கூட மிஸ் ஆகவே ஆகாது. ஸோ மெமரி பவர் பயங்கரமா இருந்தது. அதை வந்து ஜஸ்ட் டயலாக் டெலிவரி மாதிரி இல்லாம பர்ஃபார்மன்ஸோட இருந்தது வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது. நான் கேட்டப்போ உண்மையாலுமே தான் முதல் படமா இல்ல வீட்டுக்கு தெரியாம வேற எங்காச்சும் நடிச்சுட்டு வந்து நீங்க ஏமாத்துறீங்களா? பட் நான் உங்களை பார்த்திருக்கேனுங்க இதுக்கு முன்னாடி. சிவகார்த்திகேயன் சார் பாத்திருக்கீங்க? ஆமா, you look a lot like him. நீங்க கூட ரொம்ப இயல்பான நடிப்பு தான். Thank you. But every film you done, Thank you. நான் பார்த்திருக்கேன். உங்களுக்கு கொடுத்த கேரக்டர் நீங்க ரொம்ப நேச்சுரலா தேங்க்யூ தேங்க்யூ. இந்த ஸ்கிரிப்ட் ஐ பிலீவ் ஸ்கிரிப்ட் மேம், ஸ்கிரிப்ட்ல வந்து எல்லாம் இருக்கு. ஸோ அதுல வந்து நம்மளுக்கு பர்ஃபார்ம் பண்றதுக்கு எதுவும் இல்லைனாலும் அந்த ஸ்கிரிப்ட் ஸ்ட்ராங்கா இருக்கிறப்போ நம்மளோட ரியாக்ஷன் எக்ஸ்பிரஷனே கூட பயங்கரமான மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயமா ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகும். இதுல டயலாக் இருக்கு, எக்ஸ்பிரஷனே இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு தாத்தா ஒரு படத்துல இருக்கிறது ரொம்ப ஹாப்பியான விஷயமா இருக்கு. ஸோ அம்மா அப்பா தாத்தா, ஸோ அவங்க பண்ற வேலையெல்லாம் நம்ம காட்டவே மாட்டோம், எந்த படத்தையும் காட்டிருக்க மாட்டோம். இதுல ஒரு ஜிம் வச்சிருப்பாரு அப்பா. ஸோ அந்த ஜிம் தான் எங்களுக்கு ஆஃபீஸா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஒரு மாதிரி எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற ஒரு விஷயமா இருந்தது. அது வந்து டைரக்டர் எக்ஸிகியூஷன் அந்த மாதிரி சிச்சுவேஷன் கொண்டு வந்து அத வந்து நம்புற மாதிரி எடுக்கிறது. இல்ல நீங்க தான் உங்களை கூச்சப்படுற இல்ல, நீங்க வந்து பார்த்திக்கு ரொம்ப டைலாக் பைஹார்ட் பண்ணி டைலாக்ஸ் வந்து பாருங்க எதுவும் கவுண்டர் கொடுக்காது. கவுண்டர்லாம் கொடுக்கல. நாங்க வந்து ஷூட்டிங் ஆனதுக்கு முன்னாடி நைட்டு பேசிடுவோம். உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டு. அங்க நீ போய் ஒரு டேக் வாங்கினா கூட அங்க இதுவாகும். எங்க நடிகர் நீங்க மிரட்டி டெய்லி செட்டுக்கு அதை மட்டும் பாத்துக்கோன்னு சொல்லிடுவேன். இருந்த ஆர்டிஸ்ட் எது ரீடேக் கேட்டு ஓகேனாலும் ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு நான் விட்டனா வேற உடனே குட் ஜாப் பார்த்தி, சூப்பரா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் படத்துக்கு இது பண்ணவே முடியாது. இந்த படத்துல உதயோட பர்ஃபார்மன்ஸ்ல உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது? எனக்கு என்னன்னாங்க, டைனோசர்ல இருந்து இது வந்து ஸ்டார்க் டிஃபரன்ஸ், ஜஸ்ட் ஆப்போசிட். அதுவே எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஐ வாஸ் வெரி ரிலீவ்ட். திரும்பி ஒரு ஃபைட், ஒரு ஆக்ஷன் படம்னா அதோட எதிர்பார்ப்பு இன்னும் ஜாஸ்தியா தான் இருக்கும். அது மேட்ச் ஆகுமா இல்லையா, இன்னொன்னு திரும்பி கத்திக்கிட்டு அடிச்சுக்கிட்டு அது இல்லாம இது ரொம்ப பிளசண்டா இருக்குன்னு யோசிச்சேன். பட் படம் பார்த்த அப்புறம் தான் அது வந்து ஃபீல் பண்ணேன். அப்பா அந்த கேரக்டருக்கும் இந்த கேரக்டருக்கும் இட் இஸ் லைக் டோட்டலி டிஃப்ரெண்ட். அவரு நல்லா நடிச்சிருக்காரு. சூப்பர் சூப்பர். நானே ரொம்ப புகழ்ந்துட்டேன். என்னன்னா இப்போ ப்ரெஸ் மீட்ல வந்து ப்ரெஸ் ஷோ பண்றப்போ யூஸ்வலா எங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க. நம்ம எல்லாருக்கிட்டையுமே ஒரு படம் முடிச்சோன்னா நீங்க படத்தை பத்தி இருக்கிற கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இல்லையா? பட் நம்மளோட படத்துல நடந்தது என்னன்னா, இந்த டயலாக் நல்லா இருந்தது, they mention everything. அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய சக்சஸா இருந்தது. கரெக்ட்டுங்க. டயலாக்ஸ் ரொம்ப முக்கியங்க படத்துல. அதுதான் அப்புறமா யோசிக்கும் போது இந்த டயலாக் நல்லா இருந்துச்சு, இது வந்து you resonate with that, you feel for the dialogue. அது மாதிரி ரொம்ப நேச்சுரல் டயலாக்ஸ். நேத்து நிறைய விஷயம் மென்ஷன் பண்ணிருந்தாங்க ஷோல. டயலாக் மென்ஷன் பண்ணி இது யார் எழுதுனாங்க, நீங்க பண்ணது நல்லா இருந்தது, தாத்தா கேரக்டர் நீங்க பண்ணது நல்லா இருந்தது, யாரும் क्वेश्चन கேட்கல, அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை வந்து நம்ம ஷேர் பண்ணாங்க. கரெக்ட். அப்புறம் கார்த்திக் ஃபைட் கூட அவங்க பைக் ஓட்டிட்டு வந்த உடனே நான் எதிர்பார்த்தது சரி படத்துல ஃபைட் இல்லல, அதனால இப்போ ஓட்டு வச்சிருக்காங்க சிச்சுவேஷன் ஃபைட்னு நினைச்சேன். பட் அவன் பாவம் அடி வாங்கிட்டு போகும்போது ரொம்ப நிஜமா கஷ்டமா இருந்தது. அது உண்மையிலேயே நிஜமாவே அடி வாங்கினாங்க. இந்த மாதிரி வாங்கினாங்க. அது சீரியஸ்லி அந்த இடத்துல சிங்கிள் ஷாட்டா நாங்க ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணோம். அவங்க அடிக்கிறாங்க, பட் அதுக்கு ரியாக்ட் பண்றாரு. 2-3 அடி உண்மையிலேயே விழுந்துச்சு அந்த இடத்துல. அதனாலதான் அந்த இம்பாக்ட் அப்படி தெரிஞ்சு. ஆமா, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஐயோ பாவம்னு. பட் திரும்பி போய் அண்ணாவை கூட்டிட்டு அப்ப யோசிங்களா மேம், உன்னை அப்பவே சொன்னல சினிமா நடிக்க வேணாம்னு சொல்லி. இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து கார்த்திக் சினிமால வரணும்னு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகும். வீட்ல அம்மா அப்பா தான் கொஞ்சம் like any parents, like any parents they were worried, but I was pro acting. I wanted, because எங்க ரெண்டு பேர்ல வந்து கார்த்திக் தான் போட்டோஜெனிக்.
he is only more like charming and all that, so I wanted him to சூப்பர். அது அப்புறமா I was talking to him ஒரு 1 month முன்னாடி, என்ன கார்த்தி நம்ம படத்தோட என்னென்ன படம் ரிலீஸ்னு கேட்டுட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் புஷ்பா 2 அட பாவமே, என்னடா புஷ்பா 2 ரிலீஸ் பண்றீங்க, எந்த தைரியத்துல பண்றீங்க, பரவாயில்லையா, என்ன எப்படி இந்த டெசிஷன் எடுத்தீங்கன்னு எனக்கு ரொம்ப ஒரு ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்ன எப்படி அதை யோசிச்சீங்க? அந்த நம்ம படத்திலேயே வந்து ஒரு ஒரு அந்த ஆமா. இது இருக்கும். ஆமா. சரி, அந்த நம்பிக்கையில எதையோ ஒரு நட்சத்திர பள்ளி பார்ப்போம். ஓகே. ஸோ லைக் அவங்களுக்கு மேஜர் ஸ்கிரீன்ஸ் கிடைக்கும், ஓகே. நம்மளுக்கு ஏதோ ஒரு ஸ்கிரீன்ஸ் கிடைக்கும். Okay. அந்த ஸ்கிரீன்ஸ்ல வர்றவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணா கூட அது நம்மளுக்கு இதாகும்னு ஸ்டேபிளா நினைச்சீங்க, இருந்தாலே நம்மளுக்கு போதுன்ற ஒரு அப்படி நினைச்சீங்க. பட் இது வந்து படம் நல்லா இருக்குன்னு பார்க்க வர போறாங்க. that I can write it and give it to you. அதனால இல்லை டெஃபினட்டா இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் வர கமெண்ட் பார்க்குறப்போ எந்த படத்தை பத்தின கமெண்ட்டுங்கிறத விட அவங்க ஃபேமிலில இருந்து ஒருத்தர் ப்ரெசென்ட் பண்ற மாதிரி அவங்களுக்கு தோன்ற விஷயத்த வந்து நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்தே தவிர இதுக்கு ஒப்பீனியன் ரிவ்யூன்னு ஒண்ணுமே அவங்க வந்து எதுவுமே சொல்ல முடியல. ஆமா. எல்லாருக்கும் அவங்களோட ஃபேமிலியில நடக்கிற ஒவ்வொரு விஷயம் கரெக்டா இருக்கு. தாத்தாவோட கரெக்டா இருக்கு, அப்பாவோட கரெக்டா இருக்கு, பிரதர்ஸோட கரெக்டா இருக்கு, அம்மாவோட கரெக்டா இருந்தது. ஸோ இது எல்லாமே ஒரு வேலிட் பாயிண்டா இருந்தது நம்மளுக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி ஃபேமிலி டிராமா வரவே இல்லை. வரல ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. முந்தி விசு சார் எடுத்த படங்க தான் எனக்கு ஞாபகம். ஃபேமிலி டிராமா, குடும்பத்துல இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் என்னென்ன கஷ்டங்கப்படுறாங்க அதெல்லாம் சொல்றது. பட் ரொம்ப நாள் ஆன அப்புறம் ப்ரெசென்ட்டா இது. அண்ட் உங்க ஒருத்தருக்கு இந்த ஃபேமிலி படம் மாதிரி உங்க ஃபேமிலில இருந்து எவ்வளவு சப்போர்ட் வந்திருக்கு, யார் யார் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, அது வந்து உங்களை எவ்வளவு வரைக்கும் இந்த தொழில நிக்க வச்சிருக்குன்னு சொல்லுங்க. அங்கிருந்தே வரலாம். ஆமா, இல்லை எனக்கு இந்த படம் ரொம்ப கனெக்ட் ஆகிற இன்னொரு விஷயம், எங்க வீட்லயே 3 பசங்க. ஓ, ஸோ நான் கடைசி பையன். ஓகே. என்னோட பிக் பிரதர், ஸோ அவர் என்னோட எல்டர் பிரதர் தான் வந்து என்டையர் ஃபேமிலிக்குமான பேக் போன். இதுல எப்படி வந்து இந்த சமுத்திரம் சரத்குமார் வந்து அந்த ஃபேமிலிக்காக ஒரு விஷயம் பண்ணார்ல, அது வந்து என்னோட அண்ணா ஆக்சுவலி. ஸோ அவரால் தான் நான் வந்து சினிமா ஆசை அப்படிங்கிறப்போ சொல்றப்போ வந்து ரியாக்ட் பண்றதுலாம் ஒன்று இருக்குல்ல, வீட்டுல எது வேணா தமிழில் பிடிச்சது பண்ணட்டும் அப்படின்னு. அண்ணா என்ன பண்ணுவாங்க? அண்ணா ஐடியில் இருக்காரு. ஓ. ஸோ ஆரம்பத்துல இருந்தே தமிழ் பிடிச்சிருக்கா ஓகே. ஸோ என்னோட இன்னொரு பிரதர் வந்து லிரிசிஸ்டா இருக்காரு. ஸோ அவர் தான் ஃபர்ஸ்ட் சினிமாவுக்கு வந்தது. ஸோ என்டையர் சப்போர்ட் அவர் இல்லை அப்படின்னா ஸோ நாங்க வந்து எங்களோட இந்த ட்ரீமை நோக்கி வந்திருக்கவே முடியாது. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப பெரிய கனெக்டிங் பாயிண்டா இருந்தது. ஸோ அது சொல்லணும். ஸோ என்டையர் ஃபேமிலி எல்லாருமே அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் வந்து சின்னதா கொஞ்சமா சக்சஸ் பார்க்க வெளியே தெரிய வர ஓகே பசங்க வந்து ரைட்டான பாதையில தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்தது. ஸோ அது எனக்கு ரொம்ப கரெக்டான விஷயம். இதுல 3 பசங்க ஹெல்ப் பண்ணது எல்லாமே. ஆமா, நீங்க சொல்லவே வேணாம். எங்க ஃபேமிலி பேஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே சினிமாவுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஃபேமிலி. படம் பார்க்கறது மட்டும்தான் ஒரு லிங்காக இருந்துச்சு. ஆனால் அதில் என் தம்பி ஒருத்தர் மட்டும்தான் இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணணுன்ற ஐடியா பண்ணி, பட் நாங்களாம் ஒரு சேஃப் ஜோனில் தான் இருப்போம். வந்தால் போகலாம், ஏதாவது 2 பேருக்கும் ஒரு ப்ரொஃபஷன் இருந்துச்சு, ஆல்டர்னேட்டிவ் ஐடியா இருந்துச்சு. பட் அவன் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணாமல் திஸ் இஸ் மை ப்ரொஃபஷன் அவன் ஒருத்தன் தான் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுவான். அதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப் சினிமாவுக்குள்ளே. நாங்களாம் ஒரு ஐடியா இல்லாமல் இருந்தப்போ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அங்கே ஒரு 10 years பிஃபோர் அவன் எடுத்த ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் அது. ஸோ அதுலேருந்து ரீகனெக்ட் ஆகி அதை கொண்டு வர முடிஞ்சுது. ஆனால் அது படமாக்க முடியுமான்றது காரணம் எங்கள் அண்ணன். எஸ் வி கேன் டூ இட். ஃபினான்ஷியலாக ஒரு உள்ள வரவே தான். ஸோ ஸ்கிரிப்ட் எல்லாருமே சேர்ந்து தான் டிஸ்கஸ் பண்ணுவோம், டெசிஷன் எல்லாமே சேர்ந்து தான் எடுப்போம். பயங்கரமாக சண்டை வரும். பட் இந்த இடத்துக்கு வரணுன்ற டிசைட் பண்ணது அவன். இந்த ஃபீல்ட் நான் போவேன், நான் எடுத்த அந்த ஒரு டெசிஷன், அதுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணது என். ஸோ அவங்க 2 பேரோட எல்லாம் மேபி நாங்கள் இந்த இருக்க மாட்டோம். சொல்லுங்க சார், நீங்க நிறைய நேரம் சொல்லணும் நிறைய சொல்லணும் நீங்க. இல்லை அதான் ஃபேமிலி இங்கே இருக்காங்களே, அப்புறம் சொல்லணும் இருந்தாலும் சொல்லணும். கியூட்டா ஏதாச்சும் 1 or 2 பாயிண்ட்ஸ். இல்லை அதான் அக்கா இஸ் மை பெஸ்ட் கிரிட்டிக். எதுவாக இருந்தாலும் நான் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு என்னவோ அதை கரெக்டாக அவங்க ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அது நான் நிறைய விஷயம் கேட்டிருக்கேன். அது எனக்கு சப்கான்ஷியஸாக பயங்கரமாக நல்லா இல்லைன்னா உடனே சொல்லிடுவாங்கல்ல. உடனே சொல்லிடுவாங்க. இப்போது அது சொல்கிற விதம் கூட அதுலேருந்து நம்ம எதாவது கற்றுக்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. இதை மாற்றிக்கோ, இது இப்படி பண்ணு, அதை கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் டைனோசர் படத்துக்கு பார்த்ததுக்கப்புறம் பயங்கரமாக அவங்க இவ்வளோ விஷயம் இருக்குது. அதான் டைரக்டரோட இது. பட் ஸ்டில் இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ண முடியுங்கிறது வந்து நல்லா என்கரேஜ் பண்ணி சொன்னாங்க. அதே தான் ஃபேமிலி படத்துக்கு. சூப்பர். செல்வா சார், நீங்கள் தான்
அவர் சொன்ன 3 பேருமே ஃபர்ஸ்ட்ல இருந்தே நாங்க ஒண்ணா நீங்க சேர்ந்து என்ன படம் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். யூசுவல் நான் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓகே ஆர்ட்ஸ்ல படிச்சிட்டேன். டிபிக்கல் ஆனா வீட்ல வந்து பிஸ்காம் கேட்டிருந்தேன், அப்போ அலோவ் பண்ணல. அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்க ஆரம்பிச்சுட்டு ஓகே மீடியால டிஸ்கவுண்ட்கே அலோவ் பண்ணல ஆமா. படத்து வரைக்கும் வெரி குட் வெரி குட் அது லைக் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும்போதே நான் மீடியால வந்து வீட்டுக்கு தெரியாம பார்ட் டைமா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே ஸோ 3 நாள் வந்து காலேஜ் போவேன், 2 நாள் வந்து சேனல்ஸ்க்கு போவேன். ஓ அது வீட்டுக்கே தெரியாது. ஓகே ஒரு நாள் வீட்டுக்கு லெட்டரே வந்துருச்சு காலேஜ்ல இருந்து, இந்த மாதிரி உங்க பையன் வந்து எப்பவுமே வெள்ளிக்கிழமைனா வரமாட்டான், ஏதோ தாறுமாறா எவ்ரி ஃப்ரைடே வரமாட்டான், அது என்னன்னு மட்டும் பாரு. எவ்ரி ஃப்ரைடே நான் படத்துக்கு போயிடுவேன். ஓகே ஸோ அதெல்லாம் பெரிய பஞ்சாயத்து ஆகி அப்போல்லாம் அண்ணன்களை தான் கூட்டிட்டு போயிட்டு சால்வ் பண்ணி இப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே இப்போ அவங்க 2 பேரும் ஒரு ப்ரொஃபஷனல் இருக்கிறதுனால சரி ஓகே நாங்க பேக்கப்பா இருப்போம், நீ போறது போ, எவ்வளவு தூரம் போறியோ போ, பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. வெரி குட் சோ நிறைய வீட்ல நடந்த விசேஷங்கள் தான் படத்துல இன்கார்ப்பரேட் பண்ணிருக்கீங்க. அப்படி இல்ல. இப்போ லைக் இதுல வந்து ஹீரோக்கு வந்து பிரச்சனையாகி வெளியே போனோடனே ரேபிடோ ஓட்டுவாரு. அது வந்து டைரக்ஷன் டீம்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே அவங்க வந்து ரேபிடோ ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து தான் நான் இதை நான் வச்சேன். ஸோ எல்லாருடைய லைஃப்லயும் தான் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கோ அதெல்லாம் சேர்த்து தான் இந்த அதனால தான் கனெக்ட் ஆயிருக்காங்க எல்லாரும். அப்படின்னா வாய்ப்பே இல்லை இல்லையா. சோ ஃபேமிலி படம்ங்கற ஒரு டைட்டில் வைக்கணும்னு எப்படி தோணுச்சு? அந்த டைட்டில் வச்சதுக்கு ரீசன் வந்து இவர் நீங்க தானா? ஓகே எக்ஸ்ட்ராஆர்டினரி. அண்ட் அது சொல்லப்போ வாட் வாஸ் யுவர் ரியாக்ஷன்? நீங்க எப்படி எனக்கு வந்து ஃபேமிலி படம்னு சொன்னோடனே அது ஜென்ரலா வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள கூப்பிடுறதுக்காக ஈஸியா ஒரு டைட்டில் வச்சிட்டாங்க அப்படின்னு கலாய்க்க போறாங்க அப்படின்ற மாதிரி தான் நானே ஃபர்ஸ்ட் சொன்னேன். இல்ல ஃபேமிலியா சேர்ந்து ஒரு படம் பண்றாங்க அண்ட் அந்த ஃபேமிலிக்குள்ள இருக்கிற எமோஷன்ஸை பத்தியும் நம்ம பேசுறோம். ரெண்டுத்துக்கும் ஆப்டா இருக்கு இந்த டைட்டில். எனக்கு சொன்னப்ப ஐ வாஸ் வெரி பிளசன்ட்லி சர்ப்ரைஸ்ட். ஓ நல்லா இருக்கே ஃபேமிலி படம் டைட்டில், கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குன்னு தோணுச்சு. ஸோ அதை லைக் சொல்லும்போது அப்படியே நீங்க சொன்ன மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அதை எடுத்துக்கிட்டாங்க. சார் எப்படி ஃபீல் பண்ணாரு டைட்டில்கா? டைட்டிலுக்கு தான் எடுத்தோடனே அந்த கேள்வி தான். சரி டைட்டில் என்ன? ஆமா, ஒரு டைட்டிலே ஃபேமிலி படம் யாரா இருந்தாலும் அது நிறைய பேர்கிட்ட சொல்லும் போது இதை திரும்பி கேட்டு 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 அதுவே படத்துக்கு ரொம்ப ஞாபகம் வச்சுக்கிற ஒரு டைட்டில் மாதிரி ஆயிடுச்சு எல்லாருக்கும். நீங்க என்ன நினைச்சீங்க? வாட் டிட் யூ? இல்ல எனக்கு இது வந்து காலங்காலமா கேட்டுட்டு இருக்கிற வார்த்தை இல்ல மேம். ஃபேமிலியா சேர்ந்து பார்க்கணும் ஒரு படம், அந்த மாதிரி படத்துக்குன்னா போலாம் அப்படின்னு சொல்லி எவ்ரி வீக்கெண்ட் வந்து எல்லா ஊர்லயும் நடக்கிற ஒரு விஷயம். அது ஒரு டைட்டிலா கேட்சியா இருந்தது. ஆமா, இதுக்கு மேல ஒரு ஆப்டான டைட்டில் இந்த படத்துக்கு இருக்கவே முடியாது. கரெக்ட். ஸோ அது வந்து எனக்கு கேட்டோன்னு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு செகண்ட் தாட்டே எதுவுமே போகல. இதுக்கு மேல பெஸ்டான ஒரு டைட்டில் வந்து கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கு அந்த கதைக்கும் ரிலேட்டட், ஃபேமிலிக்கு ரிலேட்டட், எல்லா ஃபேமிலிக்கும் ரிலேட்டட். ஸோ அந்த மாதிரி இருந்தது. அண்ட் கொஞ்சம் ஒரு எனக்கு புதுமையா இருந்துச்சு. இந்த டிப்பிக்கலா வர பேருங்களை கம்பேர் பண்ணி பார்த்தா இது கொஞ்சம் பிளசண்டா ஒரு 80s 90sல இருக்குமே டைட்டில்ஸ், அது மாதிரி எனக்கு தோணுச்சு. முக்கியமா ஒண்ணு நோட்டீஸ் பண்ணுங்க, அதை டெஃபினட்டா சொல்லியே ஆகணும். இந்த காலகட்டத்துல வந்து ஒரு ஆபாசம் இல்லாம, ஒரு கவர்ச்சி இல்லாம, ஸ்கின் ஷோ இல்லாம, ஐட்டம் சாங் இல்லாம, எதுவுமே ஒரு ஒரு பெண்ணை கொச்சப்படுத்தாம ஒரு நீட்டா காட்டியிருக்கீங்க. அது வந்து ரியலி ரியலி பிக் அப்ளாஸ் டு யூ அண்ட் ஐ அப்ரிஷியேட் தட் அ லாட். அது இல்லாம நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் சஸ்டெயின் பண்ணது ஃப்ரம் த பிகினிங் டு தி எண்ட் வந்து ரொம்ப பெரிய விஷயங்க. அண்ட் அதுவும் இல்லாம வந்து விமனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்க இந்த படத்துல. அந்த போலீஸ் ஆஃபீஸர் லாஸ்ட்ல அந்த அந்த அம்மாவது கூட ஒரு யோசிச்சு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ இதை பத்தி நீங்க சொல்லுங்க. அம்மா கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க படத்துல, ஹைலைட். இதெல்லாம் நீங்க எப்படி? அம்மாவே வந்துட்டாங்க. வணக்கம். நமஸ்காரம். கொஞ்சம் லேட்டா நான் வரதுக்குள்ள நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அம்மா விட்டுட்டீங்க. இல்ல கொஸ்டின் இப்பதான் வந்து கரெக்டா ஆரம்பிச்சாங்க, நீங்க வந்தாச்சு. சரி நல்ல என்ட்ரி. சொல்லுங்க சார். ஸோ இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியில பார்த்தா அம்மான்னு சொல்லிட்டாலே வந்து சடனா ஒரு 2-3 பேர் தான் சூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இவங்கள ஈஸியா நம்ம அம்மா கேட்டப்போ வந்துட்டா அவங்க அப்படியே ஜஸ்டிஃபை பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு. பட் எங்களுக்கு என்னன்னா அந்த ரிப்பீட்டேட்டிவா யாருமே வேண்டாம். ஸோ கொஞ்சம் பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அந்த ஃபேமிலியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த அம்மா கேரக்டர் தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுன்றது தான் ஐடியாலஜியாக இருந்துச்சு. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் நாங்கள் போவே இல்லை. வீடியோ காலில் தான் கதை சொன்னோம். அது கூட ரொம்ப நாளாக சொல்ல மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் சொல்லி பண்ணணும். 5 நிமிஷம் தான் சொன்னேன், எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன் அப்படின்ட்டாங்க. ஸோ அம்மானாலே
சந்தோஷம் தானே. ரொம்ப நல்லா ரொம்ப இயல்பா பண்ணிருந்தீங்க Thank you so நிஜமா much. அம்மா மாதிரியே. எங்க வீட்ல எங்க அம்மா எப்படி சொன்னாங்க, என்ன கார்த்தி தேவையா நமக்கு, ஒழுங்கா நீ படிச்ச படிப்புக்கு ஏதாவது வேலை செஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும், இது மாதிரி படம்னு இது பண்றேன்னா ஐ வாஸ் ஒன்லி திங்கிங் ஆஃப் வாட் மை மாம் வாஸ் சேயிங். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அது எல்லா நன்றியும் டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் மக்களுக்கும் எல்லாரும் இவங்கெல்லாம் அந்த ஒரு டீமா சந்தோஷமா என்னோட ஒரிஜினல் சொந்த பிள்ளைகளை மாதிரியே இருந்ததுனால ஐ குட் ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள் ஆல்சோ. இல்ல செட்ல எங்களுக்கு என்னன்னா, நம்ம சின்ன வயசுல நான் சின்ன குழந்தையா இருந்து அவங்களோட குரல் எனக்கு அவ்வளவு பரிச்சயம். இண்டஸ்ட்ரிக்கே வந்து தெரியும் இவங்க எவ்வளவு பெரிய டப்பிங் ஒரு லெஜண்ட் அப்படின்னு. நான் எனக்கு செட்ல வந்து அவங்க நடிக்கிறதுலாம் கூட அப்புறம் தான் எனக்கு இந்த வாய்ஸ் பண்ணி காட்டுங்க, இந்த வாய்ஸ் பண்ணி காட்டுங்க, அதுக்கு அந்த குரல்ல வாய்ஸ் எல்லாம் பேசுவாங்க. வாய்ஸ்ங்கிறது முக்கியம். சோ அவ்வளவு கியூட்டா இருக்கும். 1 கோடியில் என்ன 500 கோடியில் எடுக்க வேண்டியதான படம். அண்ட் ரொமான்ஸ் கூட ரொம்ப நல்லா எடுத்தீங்க. அது ஃபர்ஸ்ட் மொத்தமாவே 2 தான் மேடம் இருக்கும். ஆனா இதங்க 2 சீன் வந்தா அதோட ஃபீல் பண்ணாரு. என்ன பண்ணாரு? ஃபீல் பண்ணாரு. பண்ணாரு. என்ன எனக்கு 2 என்னங்க அது ஒரு பெரிய கதை இருக்கு. நான் அது இல்ல இப்பயே சொல்லலாம். ரொமான்ஸ் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. அவர் வந்து அதை ஏன் கேக்குறீங்க? நான் ஒரு படம் எடுக்கணும்னு நினைக்கிறேன் கார்த்திகை வச்சு. பட் 2-3 இன்சிடென்ட்ஸ் வந்தாலுங்க அது மனசுல நிக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த ஹீரோயினோட இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப கிளாஸா, ரொம்ப நிஜமாவே எப்படி ஒரு 2 பேரை பார்க்காதவங்க ஒரு இன்ஸ்டால இல்ல ஏர்ல ட்விட்டர்ல இஃப் தேர் டாக்கிங் டு ஈச் அதர் மெசேஜிங், அது எப்படி ஃபர்ஸ்ட் டைம் அது எப்படி பார்த்தப்ப ஃபீல் பண்ணுவாங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். எங்களுக்கு என்னன்னா மதுரையை வந்து கொஞ்சம் அழகா காட்டணும் ஆசையா இருந்துச்சு. வெரி நைஸ். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணி அந்த சாங் வேற டோட்டலாக வேற மாதிரி ஒரு சாங்காக கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த சாங்கை நம்ம ஜஸ்டிஃபை பண்றதுக்கே நம்ம கொஞ்சம் ப்ளசண்டா காட்டணுன்றது தான். சாங்ஸ் கூட கரெக்ட் சிச்சுவேஷனலா இருந்துச்சுங்க, ஏதோ திணிச்சு விட்ட மாதிரி இல்லாம வெரி பிளசன்ட் சிச்சுவேஷன்ஸ் அண்ட் அப்படி ஃப்ளோல அந்த மாதிரி இருந்துச்சு சாங்ஸ். என்னன்னா ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ண டைம்ல இருந்து போஸ்டர் ரிலீஸ்ல இருந்தே அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த டிசைனிங்கே இங்க வந்து ரொம்ப புல்லிங்கா இருந்தது. ஆடியன்ஸ் வந்து இந்த படம் ஏதோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு, யாருக்கும் ஐடியா கிடையாது இந்த படம் இந்த மாதிரி. என்ன ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்றோம், கார்த்திக் சுப்பராஜ் தான் ரிலீஸ் பண்ணி கொடுக்குறாரு. அன்னையில இருந்தே அவங்களுக்கு வந்து ஏதோ ஃப்ரெஷ்ஷா இருக்குப்பா இந்த படம் என்னன்னு தெரியல. அப்புறம் அடுத்தடுத்து ப்ரொமோஷன் சரத்குமார் சார் ஹெல்ப் பண்றாரு. ஸோ இதெல்லாம் பார்க்க அவங்களுக்கு வந்து ரெஃப்ரெஷிங்கா இருந்தது. நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க இந்த படம் பார்க்கணும்னு தோணுது, சம்திங் இன்ட்ரெஸ்டிங். அது நானும் கேட்கணும்னு நினைச்சேன். போஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு, பிரசன்டேஷன் இதெல்லாம் யாரு இல்ல எல்லாமே டீமா சேர்ந்து டிசைன் பண்றதா, என்ன மாதிரி போலாம், தீமா என்ன போலாம், அது கண்டென்ட் ஓரியன்டலாவே நம்ம கொஞ்சம் போஸ்டர்ஸ் பண்ணலாம். லைக் நாங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் படத்தை முடிக்கிற வரைக்குமே ஃபர்ஸ்ட் எந்த ஒரு போஸ்டர்ஸுமே நாங்க வெளியிடல. படம் ஃபுல்லா முடிச்சுட்டு அந்த படத்தை நம்ம ப்ராப்பரா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்மளுக்கு ஒருத்தவங்க தேவைப்பட்டாங்க. ஸோ இதுக்கு நாங்க என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் எங்களுக்கு 10 கோட்டா வருண் சார் அண்ட் சத்யா சார் நாங்க வந்து ஜஸ்ட் ட்ரெய்லர் அனுப்பிச்சிட்டு நீங்க பாருங்க சார், பிடிச்சிருந்தா நீங்க சொல்லுங்க நாங்க படம் காட்டுறோம் அப்படின்னு இருக்கு. சரி ஓகே நீங்க ட்ரெய்லர் அனுப்புங்க சொன்னாங்க. ட்ரெய்லர் பார்த்தாங்க, ட்ரெய்லர் நல்லா இருக்கு படம் பார்க்கலாம். நாங்கள் சரி ஓகேங்க சார் எங்க ப்ரிவியூன்னு போடணும் சொல்லணுங்க. நாங்கள் சென்னையில் எங்க சார்ஜ் ப்ரிவியூலாம் இல்லை, நீங்க விமியோல போடுங்க, நாங்கள் யூஎஸ்ல இருக்காங்க அங்கதான் பார்க்கணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. யூஎஸ் ப்ரிவியூனாவாச்சு நம்ம அப்படியே வருவாங்க பார்ப்பாங்க, அவங்களுடைய ஐ கான்டாக்ட் அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் வச்சு நம்மளுக்கு இம்மீடியட்டா தெரிஞ்சிடும் யூஎஸ்ல இருக்காங்க. அவர் பார்த்துட்டு எப்போ சொல்வாரு, எத்தனை நாள் ஃபாலோ ஆகும், இப்படிலாம் நாங்கள் பேசிக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு 1 மாசம் ஆகும் போல அப்படின்ட்டு இம்மீடியட்டா சத்யா சாருக்கு லிங்க் அனுப்பிச்சேன். அவர் அப்படியே யூஎஸ்ல வருண் சார் இருக்காரு, அவருக்கு அனுப்பிச்சாங்க. சார் இந்த மாதிரி லிங்க் அனுப்பிச்சிட்டேன் சார், அவர் எப்போ பாப்பான்னு சொல்லிருக்கு, அவர் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்காரு பாருங்க. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே பார்த்துட்டு இம்மீடியட்டா ப்ரொடியூசர் நம்பர் கேட்டாங்க, ஷேர் பண்ணேன். இம்மீடியட்டா எல்லாமே சூப்பர் வித்தின் ஒரு 2-3 டேஸ்ல எல்லாமே டேக் ஆஃப் ஆச்சு. அவங்க தீபாவளிக்கு ஒரு 3 days முன்னாடி அஃபிஷியலா உள்ள வராங்க. வித்தின் 1 month ரிலீஸுக்கு கொண்டு வந்துட்டாங்க. சோ இது வேர்ல்ட் வைட் ரிலீஸ் அவங்க தான் ஃபுல் கான்ட்ரிபியூஷன் அவங்க தான் பண்ணாங்க. எங்க என்னன்னா இந்த செட்ல வந்து இடம் வந்து ரொம்ப நேரோ ஸ்பேஸ், ஷூட் பண்ண எல்லா இடமுமே. பட் எங்களுக்கு அந்த ஃபீல் வந்ததே இல்லை ஒரு நாள் கூட.
ஏன்னா ஜென்ரலா ஒரு என்ன ஓகே ஷார்ட் முடிச்சுட்டா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், இல்லை அங்கே போய் உட்காந்துடலாம், அந்த மாதிரி இல்லை. ஏன்னா எங்களுக்குள்ள கலாய்க்கிறதே தான் எங்களுக்கு ஷார்ட் முடிச்சதுக்கு அப்புறம் பயங்கரமா நடிச்சிங்களே, இதுல வந்து 2000 ரூபாய்க்கு நடிச்சிட்டீங்களே, இதுல 4000 ரூபாய்க்கு நடிச்சிட்டீங்களே. ஸோ இந்த மாதிரி மாத்தி மாத்தி வந்து சொல்ல சொல்ல நீங்க இப்ப 10,000க்கு ஒரு டைலாக் சரத்குமார் சார் மாதிரி ஒரு டைலாக் பேசுறீங்க. ஒரு டைலாக் ஒண்ணு கூட எனக்கு மெமரி இல்லாம இருக்காது. ஒரு டைலாக் போதும், அது 10,000 சமம். சண்முகம் உடா வண்டிய, இது 10,000 ரூபாய்க்கு போதும், இதுக்கு இது 10,000 ரூபாய். ஆமா, அடுத்து பார்ட்டிக்கு இருக்கா ஏதாச்சும்? எல்லாருக்குமே இருக்கா அந்த மாதிரி? இல்ல இல்ல ஒரு சமுத்திரம் சார்த்த ஆமா பேர் வச்சதால. ஓகே ஆக்சுவலி சரத்குமார் சாருக்கு தான் இது நாங்கள் தேங்க்ஸ் சொன்னோம். அவர்கிட்ட கேட்கவே இல்லை ஃபர்ஸ்ட். இந்த இதெல்லாம் பண்ணியாச்சு. சரத்குமார் சார் கிட்ட போயிட்டு சார் உங்களை மீட் பண்ணி நான் அந்த மாதிரி படத்தோட ட்ரெய்லர் காட்டணும். சரி ஓகே வான்னு சொன்னார். நீங்கள் தான் சார் இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பண்ணி கொடுக்கணும். ட்ரெய்லர் பார்த்தாரு. பார்த்தோன்னே உதய் பிரதரை பற்றி எனக்கு தெரியும், எனக்கு ரொம்ப பழக்கம், நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அண்ட் டெஃபினட்டாக எனக்கு ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என்ன ப்ரொமோ சொல்றியோ அதை நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு. நான் அதுக்கப்புறம் இன்னொரு நாள் கூப்பிட்டேன் ப்ரொமோ பண்ணிக்கலான்ட்டு. நாங்கள் கேமராவோட போயிட்டு சரி ஒரு பைட்டு தான் அவர் கொடுக்க போறான்னு நினச்சி தான் நாங்களே போனோம். மனசுல ஒரு கான்செப்ட் இருக்கு, ஆனா சொன்னா எங்க சரி என்னது என்னைய கலாய்க்கிறியா நீன்னு கேட்டுருவான்னு ஒரு பயமா இருந்துச்சு. ஏன்னா அவர் படத்தை வச்சு அவரை கலாய். அதனால சரி ரெண்டுத்துக்கும் ரெடி ஆகி போயிடலாம், ஃபர்ஸ்ட் கான்செப்ட் சொல்லுவோம். என்னையே கலாய்க்கிறான்னு கேட்டாருன்னா நார்மலா பைட்டு கொடுங்க சார்னு வந்துடலான்ட்டு போனது. கான்செப்ட் சொன்னோடனே அவர் இமீடியட்டா வா பண்ணிக்கலாம்னு சொல்லி அவ்வளோ சப்போர்ட்டிவ். அதாங்க அந்த யங்ஸ்டர்ஸ் வரணும், நல்ல டேலண்ட்டை நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம், அந்த தாட் ப்ராசஸ் இருந்தாலே இதுதான். அண்ட் இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் கார்த்திக் வந்து 17-18 இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் எப்படி ஒர்க் அவுட் ஸ்டார்ட் చేసినా எப்படோ ஸ்டார்ட் அதையோ சொல்லி ஏஜ் சொல்லாதீங்க. அதுதான். ஆனா ஃபர்ஸ்ட் வந்து சரத்குமார் சார் தான் பார்த்து ஏதோ பார்ட்டில பார்த்து கார்த்தி என்ன நீ ஒர்க் அவுட் பண்றியான்னு கேட்டாரு. நான் வந்து எப்படி தெரியும் சாருக்கு வந்து ஏதோ ஜிம்முக்கு போயிட்டு இருந்தான், பட் எங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணா எப்படி இருக்கும் பாடி இல்லைன்னா அதெல்லாம் தெரியாது. ஸோ கார்த்தி வந்து அதை சிரிச்சப்ப தெரியுது கீப் இட் அப் குட்னு சொன்னாரு. ஸோ ஃபர்ஸ்ட் சரத்குமார் சார் தான் ட்ரெய்லர் வந்தோடனே இமீடியட்டா நம்பர் கேட்டாரு. ஓகே இமீடியட்டா பேசினார். டென்ஷன் ஆயிட்டா. உங்களுக்கு நம்ம குடும்பத்துல ஃபேவரட் புள்ள யாரு? ஒருத்தர் தான் சொல்லுங்க. அம்மா இது இப்படி பசங்க, அம்மாக்கு பசங்க எல்லாமே ஈக்குவல் தான். ஆமா, உங்களை ரொம்ப பிடிக்கும், இந்த பையனையும் பிடிக்கும், இந்த பையனை பிடிக்கும், இந்த பையனை ரொம்ப பிடிக்கும் செல்லப்பிள்ளை. அவங்க டைலாகாவே சொல்றாங்களே, என்னம்மா நான் வீட்டுல இல்லாத சமயத்துல மட்டன் செஞ்சு போட்டிருக்கேன்னா ஏன் நீ மட்டுமா புள்ள? அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்ம அப்புறம் திரும்பி அந்த அடிப்பட்டதை பார்த்து உடனே அவங்க ரியாக்ட் வெரி வெரி நைஸ். ஸோ இதுல இந்த ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வந்து அதுக்குண்டான ஆர்டிஸ்ட் தேடிக்குன்னு சொல்லுவாங்க, எல்லாரும் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா. எனக்கு ஃபேமிலி படத்துல வந்து அதுதான் நான் ஃபீல் பண்ணேன். இது எப்படி அமைஞ்சதுன்னு தெரியாது. உதய் கார்த்திக் ஒரு ஏதோ ஒரு கார்னர்ல இருக்காரு, சிஜாமா ஒரு கார்னர்ல இருக்காங்க, பார்த்தி ஒரு கார்னர்ல, நான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன். பட் இதெல்லாம் அசம்பிள் ஆகி பாக்குறப்போ உண்மையாலுமே நேத்து அந்த பிரஸ் மீட்ல கேட்டாங்களே, அது எப்படி ஒரு முகமெல்லாம் எல்லாம் அப்படியே இருக்கு. எப்படி தாத்தா சார் வந்து சூப்பர். ஆமா, அவர் பின்னிட்டாரு. நான் ஒருத்தங்க கிட்ட நாங்க டிஸ்டன்ட் ரிலேட்டிவ், அவங்க ஹைதராபாத்ல செட்டில்டு. நான் 24 hours அவங்களோட ஒர்க் என்னன்னா ஒரு 300 நாய் பாத்துக்கிறாங்க ஆல் ஓவர் ஹைதராபாத் சிட்டியில் எங்கெங்கே இது இருக்கோ போய் பிளாஸ்டிக் தொட்டி வச்சு அதில் தண்ணி ஊற்றுவாங்க. நெக்ஸ்ட் டே போகும்போது அந்த தொட்டி காணாமல் போயிடும். அதனால் இவங்களே ஒரு மேஸ்திரி எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட சம்மரில் ஒரு 3 months ஷி மேட் சிமெண்ட் தொட்டி ஆல் ஓவர் ஹைதராபாத் இன் ஆல் இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் வேர் ஆல் ஸ்ட்ரே டாக்ஸ் கம் ஃபார் வாட்டர். சூப்பர். ஸோ அது 24/7 பண்ணுறாங்க. சூப்பர். அது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு, கொஞ்சம் மீறி. படம் எப்படி ஒரு போராட்டமோ இந்த வாயில்லா பசங்களை ரொம்ப பெரிய போராட்டம். அது வந்து போராடிக்கிட்டே இருக்கேன் டெய்லி. அதுக்கு பெரிய மனசு இருக்கணும். நிறைய பேர் இருக்காங்கம்மா நல்லது செய்யறவங்க. ஆனா என்னன்னா அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, அதை எதிர்த்து கஷ்டம் கொடுத்து நம்மள பண்ண விடாம பண்றதுதான் ரொம்ப அவஸ்தையா இருக்கு. பட் somehow God is there and he will. சூப்பர். வாய்ஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்பெஷலி ஃபார் பர்ஃபார்மன்ஸ். சும்மா நடிக்கிறது இல்லை, அது வந்து வாய்ஸ் தான் லாஸ்ட்டுக்கு வந்து அதுக்கு உயிர் கொடுக்கும், அந்த டைலாக்கு அந்த எக்ஸ்பிரஷனுக்கு. அது வந்து இட்ஸ் அ வெரி பிக் கிஃப்ட். நீங்கள் வந்து டப்பிங் ஆர்டிஸ்டாக பல பேருக்கு சொல்லியிருக்கீங்க.
ஆமா. எது நீங்க என்ஜாய் பண்ணி சொன்னீங்க? வாட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? See, நான் வந்து ஆக்சுவலி ஐ ஸ்டார்டட் இன் மலையாளம் ஃபீல்ட். மலையாளத்துல ஒரு 800 அப்பா ஃபிலிம்ஸ் டப் பண்ணி அது பயங்கரமா. அம்மா 800 ஆமா 800 2 நாள் ஆகும். எனக்கு உண்மையிலேயே வந்து டப்பிங் தியேட்டருக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறதே வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆமா ஒரு வாட்டியும் அவ்வளோ வரவே எப்போ முடியும் வெளியே வந்துடலாம், எப்போ ஓகே சொல்லுவார் இன்ஜினியர் வெயிட் பண்ணிருப்பேன் நானு. நீங்க 800 மூவிஸ் That is my passion. நடிக்கிறது ஓகே, சிங்க் பண்றது தானே. ஆமா அந்த எக்ஸ்பிரஷன் நம்ம கண்டிப்பா 80% கூட 50% கூட கொடுக்க முடியாது. சோ ஆனா 800 படம் பண்ணிட்டு 800 இருக்கும். மலையாளத்துல 800க்கு மேல இருக்கும். மலையாளத்துல மட்டுமா? ஆமா மலையாளம் மட்டும். தமிழ்ல ஒரு 500 பிளஸ். அப்புறம் தெலுங்கு, கன்னடா, சான்ஸ்கிரிட், ஹிந்தி, இந்த எல்லா மொழியிலும் ஹீரோயின்ஸுக்கும் பேசியிருக்கேன். பேபி ஆர்டிஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். In 75 I started as a voice artist. எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு? மலையாளம் தமிழ் தான். ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கிறதுனால ஐ அம் கம்ஃபர்டபிள் வித் தட். பேசிக்கலி மலையாளி. பேபி வாய்ஸ் பேசுறீங்களாமா? எந்த வயசுல நீங்க பேபிக்கு பேசுனீங்க? இப்போ நான் எனக்கு 21 to 24 30 இருக்கும் போதெல்லாம் சின்ன சின்ன பசங்களுக்கு பேபி ஷாலினி, மாஸ்டர் விமல், மாஸ்டர் பிரஷோப், அஞ்சு, மீனா, அவங்களுக்கு எல்லாம் பேபி ஆர்டிஸ்டா மலையாளத்துல பேசியிருக்கேன். ஏதாவது ஒரு ரெண்டு பேசுறீங்களா? ஐ கேன் ட்ரை. இப்போ எனக்கு வயசு ஆச்சு 19 பட் உங்க குரலுக்கு குரல் இப்பதான் பிறந்திருக்கு, அப்படியே தான் இருக்கு. ஐ கேன் ட்ரை. இந்த படத்துல வந்து இந்த டைரக்டர் வந்து உங்களை எந்த டைம்ல உங்களை ரொம்ப வெறுப்பேத்தினார்? ஐயோ பாவம், அந்த டைரக்டர் ரொம்ப பாவம். அங்கெல்லாம் பேசவே மாட்டாரு. இங்கதான் தொண்ணு பேசுனார்ல, அங்க அவருக்கு வாய்ஸே எப்படி அம்மா இப்படி அவ்வளவுதான். Oh my god. என்னங்க ரொம்ப பாவம். டயலாக் சொல்ற மாதிரி உங்களுக்கு. இப்பங்க மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பார்ட். அதுதான் இன்ட்ரெஸ்டிங் பார்ட். எந்த இன்டர்வியூ இல்ல, ஒரு கேம் செக்மெண்ட்டுங்க. இப்ப நம்ம ஃபேமிலி படம் மாதிரி பல ஃபேமிலிஸ் பத்தி படங்க வந்திருக்கு. விசு சார் படம், நிறைய படம். ஸோ அது மாதிரி படங்க வந்து ஒரு 10 படம் நம்ம எழுதி வச்சிருக்கோம். ஸோ ஒருத்தர் ஒரு பேப்பர் எடுத்து அது என்ன படம்னு நடிச்சு காட்டணும். பேசிக்லி டம்ச்சரா. ஓகே ரெடியா? நல்லா நடிக்க தெரிஞ்சவங்ககிட்ட நீங்க அதை கொடுக்கலாம். எங்கள் நம்பி எப்படி கொடுக்குறீங்க? அப்ப டைரக்டர் மட்டும் தான், அந்த டைரக்டருக்கு மட்டும் கொடுங்க. கடைசியா மேடம்க்கும் ஓகே அகுதே வரலாது. ஓபன் பண்ணி பார்க்க கூடாது, எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்பா குலுக்கல் முறையில. ஆஹா, இது எப்படி நான் சொல்லி இப்போ நீங்க எங்களுக்கெல்லாம் இப்போ நான் படிச்சுட்டேன். ஓகே என்னோட படத்தை இப்ப நான் சொல்லி காட்டணும். அதாவது நீங்க நடிச்ச சொல்லாம காட்டணும். சொல்லி காட்டக்கூடாது, சொல்லாம காட்டணும். அதான் சொல்லாம நடிச்சு காட்டணும். ஐயோ, இது எப்படி சொல்றது? எத்தனை வார்த்தைன்னா? 3. ஷரஸ் இருக்கிற குடும்பம், தம்பி, பசங்க, அம்மா, பிள்ளைகள், பிள்ளைங்க, பசங்க, பையன், மகன், மகன்கள், விஜய் விஜய் சார் குழந்தை, விஜய் சார் படம், படமா? விஜய் சார் படம், காதலுக்கு மரியாதை, பிள்ளை, அண்ணன் தம்பிங்க படம், வாரிசு. வாரிசு. சூப்பர் சூப்பர். ரெடி, அடுத்தது எத்தனை வார்டு? ரஜினி சார் படம். ஓகே. அம்மா, பிக்சர் படிக்காதவன், பிச்சை எடுக்க பணக்காரன். அதுக்கு முன்னாடியா? 7 பால்காரனா? அண்ணாமலையா? எல்லாருக்கும் ஏதோ கொடுக்குறாப்ல. தானம் மாதிரி வருமா? தான பிரபு மாதிரி ஏதாவது படம்? தர்மத்தின் தலைவர். உடனே சொல்லல, பாவம் இப்படி பண்ணிட்டு இருந்தீங்க. தம்பி தான் சொன்னாங்க. அதாவது சூப்பர் சான் சொன்னோட எல்லா படத்தையும் சொல்லிட்டோம். இப்போ நீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு படம் தான். பாத்துட்டீங்களா நீங்க? நான் பார்த்து வச்சிருக்கேன், நான் மட்டும் பார்த்து வச்சிருக்கேன். சந்தோஷம், பட்டாசு, வானவில். வாய்ஸ் தான் குழந்தை மாதிரி, நடிக்கிறதும் குழந்தை மாதிரி. குடும்பம். ஒரு நான் நடிச்சிருக்கேனா?
சரத்குமார், சரத் சார். சரத் சார்னா வானத்தை போல. சூரிய ப்ரோ எல்லாமே இல்ல இல்ல எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் இவங்க ஃபர்ஸ்ட் சரத் சொல்றாங்க, அதுக்கு முன்னாடி சூரியன் உதிக்குதே. ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. ஓகே உதய். ரெண்டு வார்த்தை. வாந்தி வருதா? முன்னாடி இன்னைக்கு, நேற்று, நேற்று, நாளை, நாளை, நாளை கொடுப்போம். நாளை நமதே. நாளை நமதே. ஓகே சூப்பர். டைரக்டர் சார் நீங்க ஒருவன், ஒன்று, ஒரே ஒரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாசிக்கட்டும். பெரிய வேர்டா? அவங்க ரொம்ப சிந்தனை குதிரை ஓடுது. எனக்கு எப்படி சொல்றதே தெரியல அந்த பேரை. அது யாருமே ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. இல்ல ஒரே வேர்டு தான். 3 முகம், 3 கூடி கத்தி. கத்தியால குத்துறாங்களா? 3 பேர். ராயனா? அபூர்வ சார். ராயனா? ஓகே ஓகே ராயனா. கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. 3 பிரதர்ஸ் குத்திப்பாங்க. ஓ அதுதான் இப்படி காட்டுனீங்களா? ஓகே. அவங்களுக்குள்ளே குத்தி பாங்க. உண்மையாலுமே ஃபேமிலி படத்துக்கு ஏத்த மாதிரி தான் எழுதி கொடுத்துருக்கீங்க. மேம் இப்ப நீங்க தான். ஒரே ஒன். அலை, அலைகள் ஓய்வதில்லை. கடல், 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 கடலுக்கு இன்னொரு வேர்டு. சமுத்திரம். சமுத்திரம். ஓ சமுத்திரம். நைஸ் நைஸ். ஓகே வெரி குட். குட் ஜாப். Thank you. பரவாயில்ல எல்லாருமே சொல்லிட்டு பிரதர் நீங்க சூப்பரா பண்ணிட்டீங்க. என்ன சொல்றதே தெரியல. நாலடி குத்துறவனே அதுக்கு சொல்லவே கஷ்டம். குத்துறத வச்சு கண்டுபிடிச்சாங்க. இல்ல எங்களுக்கு இது இப்போ இது இன்டர்வியூ மாதிரி இல்ல. ஏன்னா யூஸ்வலா வந்த உடனே வந்து எல்லாரும் கூட கேட்டு நம்ம கூட யார் இருக்கிறது பாத்தீங்கன்னா அப்படின்னு ஆரம்பிச்சு பேச வந்ததெல்லாம் மறந்துடுவோம். இருங்க சொல்லிட்டு ஆரம்பிங்க, இதுதான் சார் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லாம ரொம்ப இயல்பா இருந்தது. வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல செல்வா பேசி. ரொம்ப ஆமா. 2 வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்குது யாரும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி டீம் டேரக்டர் வந்து அவங்களுக்கு மட்டும் புரியும். ஆமா எனக்கு கார்த்தி ஃபர்ஸ்ட் வந்து ஒன்றும் இல்லை நெக்ஸ்ட் டே இன்டர்வியூ பிளான் பண்ணிருக்கேன்னா ஓகே கார்த்தின்னு சொன்னேன். நீ தான் கொஸ்டின்ஸ் கேட்க. நான் சொன்னேன் அடப்பாவே நான் என்ன கேட்க போறேன். ஈ செட் நோ ரொம்ப கேஷுவலா இருக்கும். சரி ரியலி ஐ என்ஜாய்ட். ஆமா சரி. அது ஒரு மாதிரி நம்மளுக்கு யூஸ்வலான பேட்டர்ன்ல டெய்லியுமே இன்டர்வியூஸ் கொடுத்துட்டே இருந்தாலும் இது வந்து ரொம்ப எமோஷனல் கனெக்டடா இருந்துச்சு. ஸோ எங்களுக்காக நீங்க படம் பார்த்தது, எங்களுக்காக இன்டர்வியூ பண்ணது எல்லாத்துக்குமே நாங்க உங்களுக்கு எதுக்குங்க? இட்ஸ் மை டியூட்டிங்க. ஐ அம் இன் ஹியர். திஸ் இஸ் மை வேர்ல்ட். தேங்க்யூ. உங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். கார்த்திக் வந்து 2வது படம் இல்ல டைனோசர் ஆனப்புறம் இது மாதிரி ஒரு படம் கிடைச்சது. நீங்க எல்லாம் அதுல நடிச்சது நல்லபடியா வெளியில வந்து நான் நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரிவன் ஃபார் தி சப்போர்ட். ஸோ இந்த நேரத்தில் இந்த ரிலீஸ் அப்படிங்கிறப்போ தான் டென்கோட்டா வந்து எனக்கு ரொம்ப நாள் பரிச்சயம் கூட. ஸோ நிறைய படங்கள் வந்து ஸோ யூஎஸ்ல இருக்கிற எல்லா தமிழ் பீப்புளும் ஸோ நிறைய படங்கள் நல்ல படங்கள் பாக்குறாங்கன்னா ஒன்லி பிகாஸ் ஆஃப் ரியலி குட். ஸோ அது அங்க ஆரம்பிச்சது. இன்னைக்கு வந்து நிறைய நல்ல படங்கள் வந்து ஓவராலா அவங்க ரிலீஸ் பண்றது, ஸோ டிஸ்ட்ரிபியூட் பண்றது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ இன்னும் வந்து இன்னைக்கு ஃபேமிலி படம் ரீச் ஆனதுக்கு மிக முக்கியமான காரணம் தேங்க்யூ. ஸோ ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்து நாங்கள் டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு அனௌன்ஸ்மெண்ட்க்கும் சரி, ஒவ்வொரு ப்ரொமோஷனுக்குமே சரி, அவங்க சைட்ல இருந்து நிறைய சப்போர்ட்டிவா நம்மளுக்கு இருக்கிறதுனால தான் 1 month ஆஃப் இதுல வந்து இந்த படம் வருது. ஏன்னா சின்ன படங்கள் வந்து வேர்ல்ட் வைட் ரிலீஸ்ங்கிறது போடவே முடியாது, பெரிய விஷயங்க, பண்ணவே முடியாது. நம்ம ஸ்டேட் தாண்டி போறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதர் ஸ்டேட்டுக்கு போயிட்டு நம்ம புஷ் பண்ணவே முடியாது. பட் இன்னைக்கு நம்ம வந்து தமிழ் பேசுற மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் பார்த்துருக்காங்க அப்படின்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் டென்கோட்டா. ஸோ வி கிரேட்ஃபுல் டு டென்கோட்டா. ஃபைனலா ஏதாச்சும் சொல்லணும்னா சொல்லிடுங்க. எஸ் அவ்வளவுதான். இன்னைக்கு நல்லபடியா போயிட்டு இருக்க படம். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அடுத்த ஸ்கிரிப்டுக்கான வேலை ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல இப்பயே லாக் பண்ணிக்கலாம், நம்ம அக்ரிமெண்ட் எடுத்து. இல்ல அதுதான் முக்கியம். இப்ப நம்ம படம் சக்சஸ் ஆயிடுச்சு, அடுத்த படத்துக்கு போயிடணும் உடனே. ஆமா கரெக்டா பாயிண்ட் புடிச்சாரு. அடுத்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டே இருங்க. டக்குனு இங்கே உட்காந்துருக்கும், பிரிண்ட் போட்டு வந்துட்டீங்கன்னா சைன் பண்ணிட்டு கிளம்பி. ஓகே, தேங்க்யூ.